அந்த துவாவை பற்றி சொன்னாங்க. பைத்தியம், கண் குருடாகுதல், வாதம், குஷ்டம் போன்ற கொடிய நோயிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாதம், குஷ்டம் இது போன்றவைகள்லாம் இடையில ஏற்படக்கூடிய பலாய்கள் தான், முசீபத்துகள் தான். அதெல்லாம் நம்மளை அண்டவே அண்டாது. இந்த ஒரு ப்ரொசீஜரை கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் எத்தனை முறை ஓதுவது? 7 தடவை ஓதுங்க. அந்த துவாவை மனதால் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் மோமீன்களுக்கும் தந்த பாக்கியங்கள், அபரிதமாக பொழியக்கூடிய பரக்கத்துக்கள் இடையில் துண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பானாக. சந்தோஷம் உச்சத்தில் அடையக்கூடிய நேரத்தில் அந்த சந்தோஷத்தை காவு வாங்கக்கூடிய விதத்தில் கொடுக்கப்படக்கூடிய நியாமத்துக்கள் நின்றுவிட்டாலோ அல்லது கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கள் பறிபோய் விட்டாலோ அதில் அடையக்கூடிய மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடல் ஆரோக்கியம் என்ற அந்த நியாமத்தை தொன்று தொட்டு மவுத் வரைக்கும் நமக்கு தர வேண்டும். இடையில் அது ஆரோக்கியம் கேடு அல்லது ஆரோக்கியம் பறிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய எண்ணற்ற கனவுகளும் கற்பனைகளும் அவன் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய திட்டங்களும் வட்டங்களும் நாசமாய் போய்விடுகிறது சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவில் பிரதானமானதாக இருக்கக்கூடிய துவாவில் ஒன்று, யா அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய நியாமத்துக்களையோ அல்லது தந்த நியாமத்துக்களையோ இடையில் துண்டித்து விடாதே, இடையில் அதை எங்களை விட்டும் பறித்து விடாதே அப்படின்ற துவாவை ரொம்ப அதிகமாகவே நம்ம வைக்கணும். உளமாற நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையில் அல்லாஹு தாலா மவுத்து வரைக்கும் நம்முடைய நியாமத்துக்கள் நம்முடைய கையை விட்டும் தப்பி விடுவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான் சகோதரர்களே. அப்படி இடையில் ஆரோக்கிய கேடு ஏற்படாமல் இருக்க, இடையில் பெரும் பெரும் அதாபுகள் நம்மை சூழாமல் இருக்க, இடையில் நமக்கு தரப்பட்ட நியாமத்துக்கள் காலாவதியாக ஆகாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வசீஃபாவை தான் உங்களுக்கு நான் தர வந்திருக்கிறேன். நாம் வசிக்கின்ற வீட்டுக்கு கீழ் வீடு, அந்த கீழ் வீட்டில் நன்றாக வாழ்ந்த மனிதர், வயது அவருக்கு ஒரு 70 வயது இருக்கும், நன்றாக வாழ்ந்த மனிதர் ஒரு 30 வருடங்கள் புகையிலை தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிறார். தொடர்ந்து வேலை செய்கிறார், நல்ல லாபம் வருகிறது. அந்த ஆரம்ப நேரத்தில் தன்னுடைய தாய் தகப்பனை நன்றாக வைத்திருக்கிறார். அந்த புகையிலை நாள்பட ரொம்ப அதிகப்படியாக அவர் அந்த பணியில் இருந்ததன் காரணமாக ஒரு 30 வருடங்களிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பார்வை பாதிப்பு ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் சாதாரணமாக கடந்து போனவர் நாள்பட கண்ணொளி மங்க பல இடத்தில் மருத்துவம் பார்த்தும் பல இடத்தில் கண் சிகிச்சை செய்தும் கூட பலன் தராமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமணம் முடியாமலேயே பார்வையை பறி கொடுக்கிறார். இப்போது அவருடைய சகோதரி தான் உணவு தந்து கொண்டிருக்கிறார். பார்வை பறி போறது மட்டுமில்லை, மூளையும் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. சிந்தனை திறன் இல்லாமல் போயிடுச்சு. நாம் என்ன நிலையில் இருக்கிறோன்றது தெரியலை, நாம் இப்போ என்ன பண்ணுறோன்றது தெரியலை. அதனால் அவரை வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க, உள்ளே படுக்க போடுறாங்க, அப்புறம் வீட்டுக்கு வெளியில் அந்த வாசல்லே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அல்லாஹு அக்பர். அதை பார்க்க முடியல என்னால். அப்படி ஒரு கஷ்டப்பட்டிருக்கிறார் சகோதரர்களே. கடுமையான வெயில், இந்த வெயிலுடைய காலகட்டம், வெக்கையினுடைய காலகட்டம், வாய் திறந்து தனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. கண் பார்வையும் சுத்தமாக தெரியவில்லை, காதும் கேட்கவில்லை. அவருடைய அந்த நியாமத் இடையிலேயே பறிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆயுளம் கொண்ட இறைவன் எந்த காலத்திலும் நியாமத்தை அப்படியே புடுங்கி எடுத்து பறிப்பதில்லை. நாம செய்யக்கூடிய சில அக்கிரமங்களின் காரணமாகவும் கவனக்குறைவின் காரணமாகவும் தான் அந்த நியாமத்துக்கள் பறிக்கப்படுகின்றன. எந்த காலத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனாக நம்முடைய நியாமத்தை என்ன செய்யறதில்லை, பறிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு உனக்கு இடையில நான் பறிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. நாம செய்யக்கூடிய சில முட்டாள்தனமான காரியங்களும் கவனக்குறைவான காரியங்களும் நம்முடைய நியாமத்துக்கள் பறிபோவதற்கு காரணமாக அமைகின்றன சகோதரர்களே. அந்த கவனக்குறைவோ தவறோ நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அஹ்மதுலையும் தபரானிலையும் வரக்கூடிய இந்த துவா, முதல்ல சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி 3 முறை ஓதிக்கொள்ளுங்க.
சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி ஓதி முடிச்சிட்டிங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சலவாத்து ஓதிடுங்க. மறக்காம சலவாத்தை ஓதிடுங்க. ஓதி முடிச்சுட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வஅஃபில் அலைய மின் ஃபضலிக வன்ஷுர் அலைய ரஹ்மதக வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வஅஃபில் அலைய மின் ஃபضலிக வன்ஷுர் அலைய ரஹ்மதக வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக வஅஃபில் அலைய மின் ஃபضலிக வன்ஷுர் அலைய ரஹ்மதக வஅன்சில் அலைய மின் பரக்காத்திக. அல்லாஹ் அக்பர். 2 in 1 என்று சொல்வார்கள். எல்லாமே வந்துடும். அதில் ஆபத்து முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பு வந்துடும். அதுக்கு அடுத்தடுத்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் சேர்ந்து வந்துடும். முக்கியமாக குறிப்பாக இடையில் ஏற்படக்கூடிய இது போன்ற நியாமத்துக்களின் பறிப்பிலிருந்து பாதுகாக்கப்படும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை பற்றி சொன்னாங்க. பைத்தியம், கண் குருடாகுதல், வாதம், குஷ்டம் போன்ற கொடிய நோயிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாதம், குஷ்டம் இது போன்றவைகள்லாம் இடையில ஏற்படக்கூடிய பலாய்கள் தான், முசீபத்துகள் தான். அதெல்லாம் நம்மளை அண்டவே அண்டாது. இந்த ஒரு ப்ரொசீஜரை கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோன்னு சொன்னால் எத்தனை முறை ஓதுவது? 7 தடவை ஓதுங்க. அந்த துவாவை மனதால ஓதுங்க. அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம எங்கள் இறைவனே யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக மிம்மா இந்தக்க, உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் கேட்குறேன், உன்கிட்ட இருக்கக்கூடியவையெல்லாம் நான் கேட்குறேன். ஆஃபில் அலைய மின் ஃபதுலிக்க, உன் கருணையை என் மீது பொழிய செய்துவிடு, உன்னுடைய அன்பு உன்னுடைய கிருபை என் மீது பொழிய செய்துவிடு. வன்ஷுர் அலைய ரஹமத்தக்க, உன் கருணையை என் மீது பரவ செய்துவிடு, கொஞ்சோண்டு கொடுக்காம நிறைய பரவ செய்துவிடு. அன்சில் அலைய மின் பரக்காத்திக்க, உன் பாக்கியங்கள் இருக்குது பார், அதை என் மீது இறக்கு ரப்பே, என் குடும்பத்தின் மீது இறக்கு ரப்பே, என் வீடு வாசல் சொத்து சுகங்களின் மீது உன் பரக்கத்தை இறக்கு ரப்பே அப்படின்னு பொருள் முடியுது. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஹஜ் மாசம் இந்த மாசத்துல அதிகப்படியாக ஓதி அல்லாஹ்விடத்துல கேளுங்க. ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்லாம் ரொம்ப ஜரூராக இதை ஓதுங்க. எப்போ ஓதலாம்? எப்பவும் ஓதலாம். அல்லாஹ்வுடைய கருணையினால இதை எப்பவும் ஓதலாம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.